Hey guys, very good morning and welcome back to my channel Beauty Trends Summer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் healthy and happy இருக்கீங்கன்னு. இன்னைக்கு வந்து December 24th morning ஓட 8 o'clock ஆகுது. பட் உங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்க்கும்போது 8 o'clock மாதிரி தெரியாது. மார்னிங் ஓட ஒரு 6 o'clock மாதிரி இருக்கு இல்லைங்களா? பயங்கரமா பனி பெய்யுது. இந்த வாட்டி டிசம்பர் மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பனியா இருக்கு. எல்லாரும் ஹெல்த் பத்திரமா பாத்துக்கோங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு என்னோட கிறிஸ்மஸோட ஃபுல் டெக்கார். நீங்க வந்து நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க, பட் ஓவரால் வியூ வந்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபுல் வியூ உங்களோட வந்துட்டு எங்கள் வீடியோவில் காமிச்சிடலாமே அப்படின்னு தான். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லைட்ஸ்லாம் ஆட் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆட் பண்ண லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் லைட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நம்ம இந்த பனிக்கு வந்துட்டு கொஞ்சம் வார்ம் லைட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால தான். அண்ட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் தான் இந்த வாட்டி மாட்டியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் லைட்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்டார் வந்து மாட்டியிருந்தேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு இந்த ஸ்டார் வந்து நான் மாட்டியிருக்கேன். இந்த வாட்டி எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் இந்த மழைனால. ஸோ இங்கே வந்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே நாங்கள் வந்துட்டு மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு வாழைப்பூ கூட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு வாழைப்பூலாம் க்ளீன் பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. 2 பச்சை மிளகா கீனி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு 6 ஸ்பூன்ஸ் ஆஃப் துவரம் பருப்பு அண்ட் 1 ஸ்பூன் வந்துட்டு சிறுபருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு கூட்டு பண்ணும்போது இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா இது வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்க வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கூட்டில் இதுலேயே நான் வந்துட்டு ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா பூண்டுமே நான் வந்துட்டு இதிலே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா தக்காளியுமே நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த வெங்காயம் வந்துட்டு தாளிக்கிறதுக்காக இங்கே தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை இங்கே வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நம்ம அதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக நம்ம கூட்டு தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு சீரகமும் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்துட்டு குக்கரில் போட்டு இறக்கிறதுக்கும் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துப்பேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு 2ஆக டிவைட் பண்ணி நான் சேர்த்துப்பேன் எப்போவுமே. அண்ட் கடகடன்னு வாழைப்பூ வந்து கட் பண்ணிட்டுறேன். ஸோ வாழைப்பூ கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணிவிட்டு மோர் தண்ணியில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் மோர் தண்ணியில் நம்ம போட்டு வச்சோன்னா இது வந்து கருக்காது. அதனால தான் ரொம்ப பெரிய பெரிய சைஸ் நான் கட் பண்ணல, ரொம்ப சின்ன சைஸும் நான் கட் பண்ணல, ஒரு மீடியம் சைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ மோர் தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து இந்த வாழைப்பூ சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வாழைப்பூ வந்து நான் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வர வரைக்கும் நான் வந்துட்டு குக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே குக்கர் வச்சாச்சு, விசில் வரட்டும். அது வரைக்கும் நான் வந்துட்டு தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ தேங்காய் வந்துட்டு சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்க போகிறேன். இங்கே கூட்டு ரெடி பண்ணுறதுக்காக கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலை பருப்பு, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் நான் வந்துட்டு சால்ட் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி கூட்டெல்லாம் பண்ணுறேன்னா அதில் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்துப்பேன். சாம்பார் பொடி வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கும் இன்னும் வந்துட்டு கடைசியாக கொஞ்சம் சேர்த்துப்பேன். ஸோ இங்கே வந்துட்டு குக்கர் வந்துட்டு விசில் இறக்கி வச்சாச்சு. இப்போ அதையும் வந்து நான் கடாயில் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட போகிறேன். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வந்துட்டு கொதி வந்துருச்சு. இதில் வந்துட்டு திரும்பவும் நான் வந்துட்டு சாம்பார் பொடி வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்துச்சுன்னா அதில் வந்துட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் நான் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்துட்டு கொதிக்க வச்சா போதும். கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் கீ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் வந்துட்டு கார்னிஷிங்காக சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சாலே அந்த கார்னிஷிங்கோட ஸ்மெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த கூட்டில் இறங்கிடும். கூட்டுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்துட்டு ஜவ்வரிசி அப்பளம் தான். அதுதான் வந்து எனக்கு பொரிச்சிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், டக்குன்னு நான் போயிட்டு ஹெட் பாத் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்துட்டு ஆஃப்டர்நூனோட ஒரு 3 o'clock இருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சின்ன கெட் ரெடி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ என்னோட ஃபேஸில் வந்துட்டு எந்த விதமான டோனர், மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் ஒரு எதுவுமே நான் வந்துட்டு என் ஃபேஸில் ஆட் பண்ணல. அதாவது சில்லுன்னு இருக்கிற ஐட்டம்ஸ் எதுவுமே நான் வந்து என் ஃபேஸில் ஆட் பண்ணல. பிகாஸ் கிளைமேட் வந்து பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. எது வந்து எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் எல்லாமே ஜில்லுன்னு தான் இருக்குது. அதை வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இமீடியட்டாக ஒரு மாதிரி தண்ணி கோர்த்த மாதிரி எனக்கு கோல்டு அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அதனால
நான் இன்னைக்கு வந்துட்டு எதுவுமே வந்து சேர்க்கல. ஜஸ்ட் வந்துட்டு மேக்கோட இந்த காம்பேக்ட் பவுடர் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் ஆல் ஓவர் தி ஃபேஸ். அதுக்கப்புறம் இயர்ஸ் அண்ட் நெக் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ பெருசாக எந்த மேக்கப்பும் இல்லை, கோவிலுக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் பேசிக்கான ஒரு மேக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்துட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ரைமர், கன்சீலர், ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம், சிசி க்ரீம் எந்த க்ரீம்ஸுமே இல்லாமல் ஜஸ்ட் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் மட்டுமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணி எந்த வீடியோஸுமே இது வரைக்கும் நான் வந்துட்டு பண்ணதில்லை. ஸோ இன்னைக்கு பண்ணுறதுனால வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு காம்பேக்ட் பவுடர், அதுக்கப்புறமா வந்துட்டு ஐப்ரோஸை வந்துட்டு ஒரு ஸ்பூலி வச்சு கோம் பண்ணிக்கிட்டேன். தென் வந்துட்டு மிஸ்க்ளேரோட இந்த ஒரு ஐப்ரோ கிட்டில் இருக்கிற ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துட்டு என்னோட ஐப்ரோஸை நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு கோல்டு இருக்கிறனால நான் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபேஸில் டாப் அப் பண்ணலை. ஜஸ்ட் வந்துட்டு ஒரு காம்பேக்ட், அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் வந்துட்டு எது எப்படியும் நம்ம பண்ணாதான் வந்துட்டு ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபீச்சர்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆனாலும் நம்மளோட ஐப்ரோஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும். ஸோ என்னோட ஐப்ரோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நான் வந்துட்டு ஐ ஷேடோக்கும் போய்க்கிறேன். ஸோ ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கிற இந்த ஒரு 9-in-1 பேலட் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துட்டு என்னோட ஐலிட்ஸ் மேலே நான் அப்ளை பண்ணி அதை பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஷேடோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கலர்ஸ் 3 கலர்ஸ்லாம் நான் போகாமல் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நியூட் ஷேட் மாதிரி இருக்கணும். ரொம்ப மேக்கப் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னும் போது நான் எப்பவுமே வந்துட்டு இந்த ப்ரௌன் ஷேட்ஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ அதை தான் வந்துட்டு என்னோட ஆல் ஓவர் த லிட் ஏரியாவில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவே வந்துட்டு என்னோட லோவர் லேஷஸ் லைன்லையுமே நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஐலைனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக லாக்மியிலேருந்து இந்த ஒரு இன்ஸ்டா லைனர் தான் எடுத்துக்கிறேன். நான் வந்து கேமரா ஆன் பண்ணாமலே ஒரு சைட் லைனர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் கேமரா வந்துட்டு ஆன்லைன்லன்ட்டு. ஐலைனர் இல்லாமல் என்னோட ஐ மேக்கப் எப்பவுமே கம்ப்ளீட்டே ஆகாது. நான் வந்து காஜல் கூட அப்ளை பண்ணாமல் இருப்பேன். பட் ஐலைனர் வந்துட்டு எனக்கு மஸ்ட் அப்படின்னு சொல்வேன். ஸோ ஐ ஷேடோ, அதுக்கப்புறம் ஐலைனர் இது எல்லாமே என்னோட சிம்பிள் மேக்கப்பில் கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் மஸ்காராக்காக நான் வந்துட்டு மெப்ளின் கொலோஸிலேருந்து இந்த ஒரு மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஸ்காரா. நம்ம சிம்பிள் மேக்கப், நோ மேக்கப் லுக்லாம் க்ரியேட் பண்ணுறோம்னா இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் மஸ்காராவாக வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு டெய்லி பேசிஸில் கூட இந்த மஸ்காரா நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். லேஷஸை வந்து நல்லா வால்யூம்னைஸ்டாகவும் லெங்க்தன்னாகவும் நமக்கு வந்து காமிக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் லிப் ஆயில் தான் வந்து எனக்கு அப்ளை பண்ண போகிறேன். லிப் பாம் வந்து அப்ளை பண்ணல, பிகாஸ் என் லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கு. இந்த லிப் ஆயில் ஃப்ரம் தி பிராண்ட் ADS இது ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா லிப்ஸை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குது. அதுக்கப்புறம் லாக்மே 9to5லேருந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு நியூட் ஷேட். எத்தனை வாட்டி நம்ம லிப்ஸ் அப்ளை பண்ணாலும் பார்க்கறதுக்கு வந்துட்டு அந்த ஒரு நியூட் லிப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லிப்ஸ்டிக் வந்து போட்ட மாதிரி இருக்காது. அகெயின் இது வந்துட்டு ஒரு டெய்லி பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பிகினர்ஸ் யாராவது வந்துட்டு ரொம்ப லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்க வேண்டாம், ரொம்ப சட்டலான ஒரு ஷேடாக இருக்கணும், நியூட் ஷேடாக இருக்கும்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு லிப் ஷேடை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது வந்து இப்போ அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்துட்டு லிங்க் அவைலபிளாக இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்னைக்கு வந்துட்டு இந்த ப்ளூ ஆக்சிடைஸ்ட் இயரிங் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு போட்டுக்க போகிறேன். நான் வந்துட்டு பெருசாக நெக் செட்லாம் போட போகிறது இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு சிம்பிளான வந்துட்டு ஒரு இயரிங் தான் வந்துட்டு போட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக வந்துட்டு பிந்தி போகணும்ட்டு இந்த மாதிரி கலர் பிந்தி பேக்கெட்டோட இருந்தது. அதில் இருக்கிற ஒரு டார்க் ப்ளூ ஷேட் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வந்துட்டு ஒரு பிந்தி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹேர் வந்துட்டு இன்னும் வெட்டாக தான் இருந்தது. டக்குன்னு வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ண போகிறேன். நார்மலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்லேயே வந்துட்டு எப்பவுமே காய வச்சிருவேன். பட் இப்போ வின்டர்னால தலையில் ரொம்ப நேரம் தண்ணி இருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீர் கோத்த மாதிரி ஆயிடுது. அதனால ப்ளோ ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நெத்தி போட்டு வச்சு என்னோட லுக்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் வந்துட்டு என்னோட சிம்பிள் கெட் ரெடி ஒரு கோ டு மேக்கப் லுக். எஸ் கைஸ், இதுதான் வந்துட்டு இன்னைக்கு என்னோட சிம்பிள் அண்ட் கம்ப்ளீட் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கோவில் போகிறதுக்காக வந்துட்டு மேப் போட்டுட்டு இருக்காரு. நான் எந்த கோவிலுக்கு போகிறோன்னு இன்னும் சொல்லலை. ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு குன்றத்தூர் கோவிலுக்கு போகிறோம். ஸோ முருகன் டெம்பிளுக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது முருகன் டெம்பிள் வந்துட்டு விசிட் பண்ணிடுவோம். ஸோ கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்தாச்சு நாங்கள். ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாகியாக இருந்தது. பார்க்கறதுக்கு 6:30 6:45 ஆகுற மாதிரி இருக்கும். பட் இல்லை, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ போகிற வழியில் ஃபுல்லாக ஜாலியாக அந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே நாங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ போகிற வழி ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட் இருந்ததுனால போகிற டைம் வந்து போகிறதே எங்களுக்கு தெரியல. நேம்ஷிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் முடிஞ்சுட்டு இப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் தான், ஏதாவது லாங் ட்ரைவ் போகலாம், தூரமாக எங்கேயாவது போகலாம் அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அவளுமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தா. இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப காலியாக இருந்தது. அண்ட் கிளைமேட்டும் சூப்பராக இருந்ததுன்னா அந்த டிரைவ் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்துட்டு கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஏன்டா ரொம்ப சீக்கிரமாக வரலன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த கிளைமேட்டுக்கும் அந்த கோவிலில் இருந்த அந்த ஸ்பெண்ட் பண்ண டைமே வந்து ரொம்ப
ரொம்ப சூப்பரா இருந்தது. ஹேம்ஷி வந்து மம்மி நம்ம சீக்கிரமா வந்திருக்கலாம், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப புலம்பிட்டே இருந்தா. நான் சொன்னேன் இது ஃபர்ஸ்ட் டைம் விசிட் தான், நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடி வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்குன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்தது. பிகாஸ் நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்லை கேலண்டரு. நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டு போகணும் டிசைட் பண்ணிட்டா டக்குன்னு வந்து நாங்கள் கிளம்பிடுவோம். கோவில் கிடையாது எந்த பிளேஸ்க்குமே சரி. என்னதான் கூட்டமாக இருந்தாலும் சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணோம். ஸோ சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு புளியோதரெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பேரும். ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல வியூ இருந்தது. வியூ பார்த்துக்கிட்டே ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் முறுக்கு, தட்டை, ஹல்வா அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்துட்டு வாங்கி எடுத்துட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டோம். நிறைய பேர் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. அந்த ஒரு இருட்டான ஒரு வியூ, அந்த இடத்துல அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் வந்துட்டு கோவிலுக்கு வெளியில நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிட்டு சிட்சாட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் டைம்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எந்த அளவுக்கு பனி இருக்குன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் எப்படி கிளார் ஆகுது பாருங்க. செம்ம குளிரா இருந்தது. ஸோ கைஸ் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்திருக்கோன்ட்டு அம்மா ஸ்பெஷலாக பிரியாணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் எக் இதெல்லாம் வச்சு நல்லா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து சாப்பிட்டோம் நாங்கள். பை த வே இந்த பிரியாணி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி தான் சூப்பராக பிரியாணி பண்ணுவான். ஸோ அவன் தான் இன்னைக்கு பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் வந்து கொடுத்தான். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி வந்துட்டு கிளறிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ செம்ம சூப்பராக பண்ணுவான் பிரியாணி. ஆஃப்டர் லஞ்ச் ஃபைனலி கேக் கட்டிங். ஸோ கிறிஸ்மஸ்னாலே வந்துட்டு கேக் கட்டிங் இல்லாமல் எங்களோட கிறிஸ்மஸ் வந்துட்டு முடியவே முடியாது. ஸோ வந்துட்டு ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். பசங்கள்லாம் பயங்கரமாக அடம் பண்ணுவாங்க, என்னையும் சேர்த்து தான் கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக கேக் கட் பண்ணோன்ட்டு. லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் விளாக் பார்த்துட்டு யாரோ கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு ஹிந்து ஆச்சு, நீங்கள் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு கேக்லாம் கட் பண்ணுறீங்களே என்ன அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா காடும் ஒன்று தான். நாங்கள் வந்து சர்ச்சுக்கும் போவோம், கோவிலுக்கும் போவோம், எல்லா சாமியும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். எல்லா அக்கேஷன்ஸுமே வந்து நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து திவாலிக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க, நம்ம வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு கேக் கட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஃபன்னு தான். நம்ம உடம்புல பாசிட்டிவ் எனர்ஜி வரதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ எஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த ஜாலியாக அந்த கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதோட இந்த vlog வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. See you all and take care. Bye.